வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து 5 விதமான கை டிசைன் தான் பார்க்க போகிறோம். இது 5மே வந்து செம்மையாக இருக்கும். வீடியோ கட் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து சும்மா நார்மல் கை டிசைன் தான். நார்மலில் தான் நம்ம கை கட் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். அடித்து அதாவது ஓடு தையல் போட்டுட்டு பைப்பிங் பண்ணுறேன். பைப்பிங் பண்ணிவிட்டு நம்ம டிசைன் பண்ணலாம். ஒரே மாதிரி சன்னமாக ஒரே மாதிரி பைப்பிங் கொடுங்க. இது வந்து சாரீ வந்து நல்ல டார்க் க்ரீனு, ப்ளவுஸ் வந்து பிங்க்கு, முந்தியும் பிங்க்கு, நல்ல கலர் காம்பினேஷனாக ரொம்ப அழகாக இருக்கும். நான் சில்க் காட்டன் தான் எடுத்திருக்கேன். இந்த பைப்பிங்க்கும் டிசைனுக்கும் சேம் கலர் சாரீலேருந்து கட் பண்ணலை. இப்போ ரேட்டு கம்மியிலையும் சில்க் காட்டன் இருக்குது. 145 ரூபா மீட்ரு அந்த மாதிரி இருக்குது. 90 ரூபாய்க்கு இருக்குது. 2.5 இன்ச்சு வச்சுருக்கேன் நான் உயரம். 2.5 இன்ச் வச்சா அகலம் வந்து 1 இன்ச் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கோபுரமாக நம்ம கட் பண்ணிக்கலாம். கீழே வந்து தட்டையாக வரணும், யூவாக வரக்கூடாது. அதாவது வந்து சமமாக இருக்க மாதிரி இருக்கணும். அடுத்து வந்து நான் 2 இன்ச் கடையாளப்படுத்துகிறேன். 2 இன்ச் கடையாளப்படுத்திட்டு அதையும் கீழே வந்து தட்டையாக வச்சு தான் நம்ம கோபுரம் மாதிரி கட் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி வந்துடும். 3 பீஸ் வந்துடும். வந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுட்டு, இது வந்து சில்க் காட்டன் தான். சில்க் காட்டனில் வந்து வெறும் லைன் மட்டும்தான் பிடிக்கிறேன். நான் சிக்கடு பண்ணலை, வெறும் லைன் மட்டும்தான். ஒரு 1/4 இன்ச்சுக்கு நான் மடித்து கொடுக்குறேன். கரெக்டாக 1/4 இன்ச்சுக்கு மடித்து கொடுங்க. தீபாவளிக்கு வந்து இப்போ இருந்தே நீங்கள் தைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா 1 மாதம் தான் இருக்குது. டக்குன்னு நாள் போயிடும். வர வர டக்குன்னு இப்போ முடிச்சிட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை மொத்தமாக நம்ம சரி நாளைக்கு தைக்கலாம், நாளான்னைக்கு தைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோன்னா அது சீக்கிரம் முடிக்க முடியாது. அந்த டயத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நமக்கு. அதனால இப்போ வர வர சீக்கிரமாக முடிச்சு கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் 2 கிளாத்து வச்சு நான் தைக்கிறேன். அதாவது வந்து ப்ளைனாக ஒன்று, அந்த டிசைன் நம்ம பிடிச்சது ஒன்று. இது வந்து லைட் கலரில் தெரியும், அதனால் வந்து 2 கிளாத்து கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம இப்போ 3ஆம் 2 பீஸு, அதாவது வந்து கிராஸ் பீஸ் எடுத்து 2ஆக மடித்து ஓரத்துலேயே தையல் போடுங்க. இது கொஞ்சம் பட்டையாகவே இருக்கட்டும். இந்த மாதிரி நெருக்கமாக பிடிச்சிக்கோங்க. ப்ளைனாக வச்சு சுற்றிலும் ஒரு தையல் போட்டுட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறமா சரி இந்த லைனில் பிடிச்சிருக்கோம் இல்லையா, அதில் வச்சு தைக்கலாம். இப்போ தச்சு முடிச்சுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக ஒரு நூலளவு விட்டுட்டு கட் பண்ணுங்கள். ரொம்ப ஒட்டுக்க கட் பண்ணாமல் கொஞ்சம் ஒரு நூல் விட்டுட்டு கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு 3 பீஸுக்கும் ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த சின்ன பீஸுக்கும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பிங்க் கலர் ப்ளவுஸ் கலரில் நான் பைப்பிங் எடுத்திருக்கேன். இப்போ மேலேருந்தே நம்ம வந்து சுற்றிலும் இந்த தையல் போட்டிருக்கோம்ல, அது மேலேயே வச்சு தைச்சிட்டு வரலாம். தையல் போட்டிருக்க மேலேயே வச்சு தைங்க. இப்போ கட் பண்ணி விட்டு நம்ம வந்து எப்பயும் போல் உருட்டி அடிச்சிடலாம். இது ஒரு மடக்கு மட்டும் மடக்குங்க. 2 3 மடக்க வேணாம். ஒரே ஒரு மடக்கு மட்டும் மடக்குவீங்க. நல்லா ஒரே மாதிரி பைப்பிங் கொடுத்தீங்கன்னா தான் டிசைன் வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த சைடில் மட்டும் நம்ம ஆரம்பிக்கிறோம் இல்லையா பைப்பிங்க்கு, அந்த ஓரத்தில் மட்டும் உள்பக்கமாக கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் இந்த பீஸை வந்து நம்ம மடக்கி தைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ வந்து நமக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணதுக்கப்புறமா இன்னொரு பீஸ்க்கும் கொடுத்துடலாம். 2க்கு ரெடி பண்ணியிருக்கோம், இது 3ஆவது. கரெக்டாக அதோடு கொண்டு வந்து சேர்த்துருங்க. நான் ஒன்று பண்ணிட்டு பண்ணி காமிச்சிட்டு போயிடுவேன், உங்களுக்கு புரியாது அப்படின்றதுக்காக தான் 3 இதுக்கோ பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்தா ஒரு விஷயம் வந்து டக்குன்னு நம்ம புரிஞ்சுப்போம், அதுக்காக மட்டும்தான். இப்போ வந்து இதுக்கும் நம்ம அது மாதிரி பண்ணிடலாம். இப்போ நம்ம ஆரம்பிச்சிருக்க பக்கத்தில் உள்பக்கமாக கிராஸ் பீஸை லைட்டாக கட் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் வந்து நம்ம மறுபடியும் அதை மேலே வந்து மடிச்சுட்டு அந்த பிசுறு தெரியாமல் தைக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அது உள்பக்கமாக கட் பண்ணி எடுத்து விட்ருங்க. அதை மடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த இடத்துலையும் பிசுறு தெரியாது.
ஏன்னா வந்து நீளமாக இருக்கிறதுக்கு நம்ம டக்குன்னு பைப்பிங் பண்ணிடுவோம். இந்த மாதிரி குட்டையாக இருக்கிறதுக்கு, சின்னதாக இருக்கிறதுக்கு நம்ம பைப்பிங் பண்ணுறது தான் கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ எல்லாத்துக்கும் நம்ம முடிச்சிட்டோம். முடித்ததுக்கப்புறமா கை வந்து சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. 1 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன் நான். 1 இன்ச்சுக்கு. இது வந்து கை வந்து இதே மாதிரி கட் பண்ணி பண்ணுவாங்க, டிசைனு பண்ணி பார்த்துருப்பீங்க. நம்ம கையே கட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக நம்ம எப்பயும் போல் தான் கை. அதில் வந்து நம்ம வந்து அதே மாதிரி எப்படி டிசைன் பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ அந்த மார்க் பண்ணுள்ள 1 இன்ச்சுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளிக்ஸ் வச்சுட்டு வளைவாக போயிட்டு திருப்பி ரிட்டன் வந்துடுங்க. அந்த இடத்துல ஒரு ஃப்ளிட்ஸு வச்சுட்டு இப்போ ரிட்டன் வந்துடலாம். கீழே நீங்கள் வரப்போ பைப்பிங் ஒட்டி வரணும். இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம இன்னொரு தையல் போட்டுடலாம். பாருங்கள், சிம்பிளாக தான் நம்ம பண்ணியிருக்கோம், ஆனால் அழகாக இருக்குது. இந்த லைன் கொடுத்ததே ரொம்ப அழகாக இருக்குது. இதுலேயே வந்து ஒரு 2 லைன் பார்டர் கொடுத்தீங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம நூலை நல்லா தனித்தனியாக எடுத்து விட்டு மேல் பக்கமாக நம்ம அந்த பெரிய பீஸுனா சென்டரில் வச்சுட்டு அதுக்கு அடுத்தடுத்து குட்டியாக இருக்கிறத நம்ம வைக்கலாம். நூல் எடுக்க வேணாம், அப்படியே நூல் இருக்கிறத மேனிக்கு நம்ம சுற்றிலும் தைச்சி விட்டுடலாம். இப்போ அழகாக ஒரு பூ டிசைன் மாதிரி உங்களுக்கு வந்துடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. நானே எதிர்பார்க்கல இந்த டிசைன் வந்து இவ்வளோ அழகாக இருக்குமா அப்படின்ட்டு. இப்போ ஏதோ பண்ணினேன், ஆனால் ரொம்ப அழகாக வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இது ஒரு பாசி கூட வைக்கலாம். ஒயிட் கலரு இல்லை கோல்டன் கலரு, என்ன கலர் உங்கள்கிட்ட இருக்கோ அந்த கலரில் ஒரு பாசி வைங்க, ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம வந்து அடுத்த டிசைன் பார்க்கலாம். சாரியில் அதே மாதிரி இருக்குது. இதுக்கு வந்து நம்ம செக்குடு வந்து லைன் பிடிச்சி செக்குடு பிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 1/4 இன்ச்சுக்கு லைன் பிடிச்சிடலாம். இது வந்து நான் ஒரு 1/2 மீட்ரு எடுத்திருக்கேன். கழுத்துக்கும் சேர்த்து வேணுன்றதுனால 1/2 மீட்ரு எடுத்திருக்கேன். இது வந்து ப்ளவுஸு கிளாத்து, சில்க் காட்டன் கிடையாது. ப்ளவுஸ் வந்து ரன்னிங் ப்ளவுஸு. அதில் வந்து கான்ட்ராஸ்ட்டாக நம்ம ப்ளவுஸ்க்கு போட்டுட்டு அதில் வர பூ டிசைன் வந்து நம்ம கோல்டன் கலர் எடுத்துகிட்டு, அதுவும் வேறு சாரியோட ப்ளவுஸ் தான், அதுக்கு வேறு யூஸ் பண்ணிவிட்டு அதை கொடுத்தாங்க தைக்க சொல்லி. அதுலேயும் டிசைன் இருந்துச்சு. அந்த டிசைன் எல்லாம் நம்ம ஓரம் கட்டிட்டு நம்ம ப்ளைனாக ப்ளவுஸ் எடுத்து நம்ம சூப்பராக பண்ணியிருக்கோம். இதோட லாங் வீடியோவும் இருக்குது, ப்ளவுஸும் தனியாக சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து உருட்டி பூ மாதிரி பண்ணிடலாம். இது வந்து 2 இன்ச் போதும், அகலம் 2 இன்ச், உயரம் 2 இன்ச் போதும். அதுக்கு மேலே வந்து அதிகம் வச்சு கட் பண்ணாதீங்க, ரொம்ப பெருசாக இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரே அளவாக. இது கைக்கு நெக்குக்கு எல்லாத்துக்கும் வேணுன்றதுனால நிறையா ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம செக்குடு பிடிச்சாச்சு. பிடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. அதாவது 2 இன்ச் உயரம் வச்சுக்கோங்க, 2 இன்ச் அகலம் வச்சுக்கோங்க. 4 மடித்து போட்டு அதை வந்து அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு 3 இன்ச்சு நான் வச்சுருக்கேன். 2 இன்ச்சு வச்சா இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அகலம் வந்து 4 இன்ச் வச்சுருக்கேன். இப்போ வந்து சென்டரில் அடையாளப்படுத்திக்கலாம். இது வந்து டல் கோல்டு தான், டார்க்கான கோல்டன் கலர் ப்ளவுஸ் கிடையாது. இது வந்து ஒரு காட்டன் ப்ளவுஸ் மாதிரி இருந்தது. இப்போ சென்டரில் வச்சு நம்ம சுற்றிலும் ஒரு தையல் போட்டுடலாம். கீழே வந்து கொஞ்சம் இறக்கி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்து பைப்பிங் கொடுக்குறப்ப வந்து அந்த பிசுரெல்லாம் உள்ளே போயிடும். அதே மாதிரி தான் அந்த லேஸும் கொஞ்சம் இறக்கி வச்சுக்கோங்க. சுற்றிலும் ஒரு தையல் போட்டுடலாம். லேஸ் வந்து சேம் கலராக இருக்குது. இப்போ தையல் போட்டு எடுத்துகிட்டு நான் வந்து பைப்பிங்க்கு அதே கலரில் எடுத்திருக்கேன். அடிப்பக்கமாக கொடுத்து நம்ம தைக்கிறப்ப அந்த செக்குடு போட்டிருக்க அந்த பிசுரும் மறைஞ்சிடும். லேஸ் வச்சுருக்கோம்ல அந்த பிசுரும் உங்களுக்கு திருப்பி நம்ம பைப்பிங் பண்ணும்போது உங்களுக்கு மறைஞ்சிடும், எதுவுமே தெரியாது. இப்போ நம்ம உருட்டி தைச்சிடலாம்.
ஒரே மாதிரி கொடுத்துட்டு வாங்க. எப்பயுமே பைப்பிங் வந்து ஆரம்பிக்கிறது எந்த அளவு நம்ம ஆரம்பிக்கிறோமோ அதே அளவு முடிக்கிற வரைக்கும் கொண்டு வரணும். பைப்பிங் மேலே தையல் விழுந்துச்சுன்னா கண்டிப்பாக பிரித்து தான் தைக்கணும். இப்போ ஃபுல்லாக நம்ம முடிச்சு எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம மேலே வந்து நம்ம தையல் போடலை, லேஸில் வந்து தையல் போடலை. இப்போ நான் அந்த பூ டிசைன் நம்ம பண்ணோம் இல்லையா, அதை வச்சு சுற்றிலும் நம்ம தைச்சிடலாம். ஒரு பக்கத்துக்கு இந்த பக்கம் 3, அந்த சைடு 3 பீஸு, சென்டரில் 3 பீஸ், மொத்தமே 9 தான். ஏன்னா நெக்குக்கும் இதே மாதிரி தான் கொடுத்துருக்கேன் நான், அதேனால அது மாதிரியே கைக்கும் நான் கொடுக்குறேன். நல்லா கரெக்டாக பிடிச்சி தைங்க. இப்போ இங்கேயும் போட்டு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ரெண்டுமே சமமாக ஒரே மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். இதுதான் அதோட saree. அது சாரியில் செக்குடு டிசைன் இருக்கனால நம்ம வந்து கையிலையும் கழுத்தில் பேக் சைடு கழுத்துலையும் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ அடுத்து வந்து நம்ம பண்ணலாம். அடுத்து வந்து ரோஸ் இதழ் மாதிரி வரும், உங்களுக்கு பூ டிசைன் மாதிரி வரும். கை வந்து எல்போ வரைக்கும் இருக்கும். நார்மலாக நம்ம எப்பயுமே வெட்டுற மாதிரி தான். ஒரு தையல் ஓடு தையல் போட்டுட்டு அதுக்கு மடித்து ஒரு தையல் போட்டுருங்க. போட்டதுக்கப்புறமா நான் வந்து saree வந்து க்ரீன் கலர் இருந்துச்சு, அதில் பூ டிசைனு, அது saree கலர் க்ரீன் கலருக்கு மேட்சாக நான் பைப்பிங் பண்ணுறேன். இப்போ இந்த எல்லோ கலர் saree கலரு, அந்த எல்லோ கலரில் நம்ம மடித்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ரெண்டாக மடித்து அதை திருப்பி எடுத்துக்கோங்க நாட்டு மாதிரி. இதுக்கெலாம் லேஸ் வச்சு பண்ணலாம். லேஸ் வைக்கிறது வந்து கொஞ்சம் நாளில் ஃபேட் ஆகிடுது. அதனால தான் வந்து நம்ம மெட்டீரியல் saree கலருக்கே மெட்டீரியல் வச்சு நான் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. லேஸ் வந்து அதிகம் பண்ணாதீங்க. இந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணி பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நம்ம ஒரே மாதிரி எடுத்துக்கலாம். இது வந்து உயரம் வந்து 2 இன்ச்சுங்க, அகலம் வந்து 1.25 இன்ச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி ரவுண்டாக எல்லாமே ஒரே மாதிரி பீஸாக எடுத்துக்கோங்க. கைக்கு ஒரு கைக்கு 5 பீஸ் இருந்தால் போதும். 5 இல்லைன்னா 6 போதும். இப்போ இந்த மாதிரி ரவுண்டாக நம்ம எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு பக்கம் எல்லோ கலரும் ஒரு பக்கம் சாரியில் இருக்க க்ரீன் கலரும் வச்சுருக்கேன். நல்லா அந்த கேன்வாஸ் ஓரத்துலேயே தையல் போடுங்க. அந்த நல்லா நம்ம கீழே ஸ்டார்ட் பண்ணுற போது நல்லா தூக்கி விட்டு நல்லா டைட்டாக தைச்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம திருப்பி விடும்போதும் உங்களுக்கு பிரிஞ்சுட்டு வராமல் வரும். இப்போ இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். நல்லா அமுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி அமுத்தி கொடுக்கும். ஏன்னா கேன்வாஸ் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ எல்லாமே இதே மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஒரு தையல் போட்டுருங்க ஓரத்தில். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் மடிக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. இது மாதிரி எல்லாமே நம்ம மடித்து ரெடி பண்ணிக்கலாம். அதாவது மேலே வந்து க்ரீன் கலர் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. இது வந்து கை வந்து கீழே மட்டும்தான் இந்த டிசைன் வரும். எல்லோ கலர் ஒரு லைன் பார்டர் கொடுத்துடலாம். இப்போ வந்து மறுபடியும் நம்ம தைச்சிட்டு வரும்போது சென்டரில் ஒரு பூவும் சைடில் ஒரு பூவும் கொடுத்துருங்க. கீழே வந்து 4, இப்போ வந்து அதுக்கு மேலே 2, அதுக்கு மேலே 2, அதுக்கு மேலே 1.
மேலே தூக்கி விட்டு தைச்சி விட்ருங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கலாம். இதில் வந்து 4 பூ இல்லை 5 பூ அந்த மாதிரி வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கு இடையில மேலே போக போக நம்ம அந்த பிசிறு தெரியாமல் அடுக்கிட்டு போயிடணும், அவ்வளோதான். இது மாதிரி பிடிச்சி நம்ம சேர்த்து நம்ம தைச்சி விட்றலாம். இது வந்து கை வந்து நமக்கு கீழே வந்து சின்னதாக தான் இருக்கும். அப்போ வந்து அந்த இடத்துல சரியாக வரும் உங்களுக்கு. ஏன்னா வந்து ரொம்ப சுற்றியில் வந்து அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. அது கை வந்து ரொம்ப கீழே வந்து சின்னதாக வரனால உங்களுக்கு போதும், 3 பூவே போதும். இது எல்லாத்துக்கும் பாசி வச்சிடலாம். ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து இதுக்கு பாசி வச்சுட்டு அடுத்த டிசைன் பார்க்கலாம். எல்லாத்துக்கும் ஒயிட் கலரில் ஒரு பாசி கொடுக்குறேன். கொஞ்சம் பெருசு தான். இது பாசி வேணானாலும் சும்மா அப்படியும் தைச்சி விட்றலாம். சும்மா எல்லாம் அதாவது வந்து தூக்கிட்டு இல்லாமல் ஒரு 2 பக்கம் அப்படியே குத்தி விட்டிங்கன்னா அதுவும் நல்லா தான் இருக்கும். இதுதான் அதோட saree. அதில் க்ரீன் கலர் வருது, அதனால் அந்த க்ரீன் கலர் டிசைன் கொடுத்துருக்கேன். அடிப்பக்கமாக நம்ம கொடுத்துருக்கோம் அந்த கிளாத்து. இப்போ அடுத்த டிசைன் பார்க்கலாம். இதை வந்து எப்பயும் போல் நம்ம மடித்து ஓடு தையல் போட்டிருக்கேன். இது சில்க் காட்டன். நான் டிசைன் பண்ணுறதும் சில்க் காட்டன் தான். இப்போ அந்த ப்ளவுஸும் சில்க் காட்டன் தான். saree ப்ளவுஸ் வந்து ஒரு ரன்னிங் ப்ளவுஸ் நல்லா வேணான்ட்டாங்க. இப்போ பைப்பிங் வச்சிடலாம். இது வந்து கொஞ்சம் இலை டிசைன் மாதிரி வரும், இதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி 2 கைக்கு பைப்பிங் பண்ணிடுங்க. பண்ணினதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு பெருசாக வேணுமோ சின்னதாக வேணுமோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் இந்த சாரியில் இருக்கிறது மாதிரி தான் நான் பண்ணுறேன். நீங்கள் வரைஞ்சிக்குங்க. இதுக்கு வந்து அளவுன்றதுலாம் தேவையில்லை, நம்மளாக பார்த்து இது பண்ணிக்கிறது தான். நான் ஒரு 3 இன்ச்சுக்கு மேலே வைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு இலை மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 கைக்கு வேணும் இல்லையா, 2 கைக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். குண்டூசி குத்திட்டு கட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து சைஸ் மாறாமல் இருக்கும். இப்போ ஊசி வெளில எடுத்துகிட்டு நான் வந்து saree கலர் கிளாத்தில் வச்சு நான் தைக்கிறேன். இது சில்க் காட்டனு. சுற்றிலும் ஒரு தையல் போட்டுட்டு இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு 2 டபுள் கிளாத்து தான் கொடுத்துருக்கேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம க்ரீன் கலர் ப்ளவுஸ் ஒரு கலரில் பைப்பிங் பண்ணிடலாம். நான் ஒரு ஓரமாக மடித்து விட்டு நான் தைக்க ஆரம்பிக்கிறேன். அடிப்பக்கமாக மடித்து விட்டு அடிப்பக்கமாக மடித்து விட்டு தைக்க ஆரம்பிக்கிறேன். ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ வந்து திருப்பிடலாம். இப்போ ஃபுல்லாக நம்ம தைச்சிட்டோம். தைச்சதுக்கப்புறமா நல்லா திருப்பி விட்ருங்க. திருப்பி விட்டு நம்ம எந்த இடத்துல ஆரம்பித்தோமோ அந்த இடத்துல இருந்தே மறுபடியும் நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல வந்து 2 கிளாத் இருக்கும், அதனால் நம்ம அந்த இடத்துல இருந்து ஆரம்பித்தா தான் வந்து சரியாக வரும். சுற்றிலும் ஒரே மாதிரி தையல் மடிப்பு கொடுத்து பண்ணுங்கள். பைப்பிங்க ஒரே மடிப்பு தான். 2 3 அந்த மாதிரிலாம் ஊரடி தைக்கவெல்லாம் தேவையில்லை, ஒரே இது தான். இப்போ இன்னொன்றுக்கு நம்ம கொடுத்து எடுத்துடலாம். கையில் பெரிய ஊசி வச்சுக்கோங்க. நம்ம அந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளிட்ஸு வரும், அதனால் அதை மடித்து விட்டு நம்ம தைச்சிட்டு திருப்பிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் 2 இலைக்கும் நம்ம வந்து டிசைன் பண்ணிட்டோம், பைப்பிங் கொடுத்துட்டோம். அடுத்து வந்து நம்ம ப்ளவுஸில் வச்சுட்டு மேலே வந்து லைன் கொடுத்துக்கலாம்.
ரெண்டும் அழகாக ரெடி பண்ணிட்டோம். இப்போ கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். மாற்றி மாற்றி நீங்கள் கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணுறது உங்களுக்கு கரெக்டான அளவில் வரணும். இப்போ 2ஆம் மடித்து ஒரு தையல் போட்டுருக்காங்க. சரி, தையல் போட்டுக்கலாம். இப்போ ஃபுல்லாக பரட்டி எடுத்துருங்க. பரட்டி எடுத்துகிட்டு நல்லா தேய்ச்சி விட்ருங்க. அந்த தையல் பகுதி வந்து அடியில் போயிடும். அது சவுண்டு வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. அது வந்து ஃபோன் வர ஆரம்பிச்சிச்சு, அதனால கட் பண்ணி விட்டேன். இப்போ வந்து நீங்கள் அந்த சென்டரில் இருந்து 3 இன்ச்சு அடையாளப்படுத்திக்கோங்க. 3 இன்ச்சு அடையாளப்படுத்திட்டு நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நீங்கள் கொண்டுட்டு வர்றது வந்து முன்னாடி வரணும். இப்போ இந்த மாதிரி நமக்கு முன்பக்கமாக வரணும். திருப்பி அப்படியே ஒரு ரிட்டன் ஒரு தையல் போட்டுருங்க. போட்டுட்டு அந்த இதை வந்து கரெக்டாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வச்சுக்கலாம். கரெக்டாக அந்த இது வந்து நமக்கு சரியாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. அது கரெக்டாக அந்த காம்பு கிட்ட வர மாதிரி, அதாவது வந்து அந்த இடம் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல வரணும். ஏன்னா அப்போ தான் வந்து அது ஒரு இலை மாதிரி நமக்கு வரும். அதுக்காக சொல்கிறேன். இப்போ மேலே வேணால் 2 குட்டியாக வேணால் நம்ம கொடுக்கலாம் லீஃபு. இருந்தாலும் அதுக்கு டைம் இல்லை அப்படின்றதுக்காக நான் வந்து சிங்கிள் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ப்ளவுஸுக்கு வந்து 3 வந்துடும். இதுக்கும் நம்ம தையல் போட்டுடலாம். இது வித்தியாசமாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றது லாஸ்ட்டில் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ வந்து இதில் வந்து ஒரு 3 இது மாதிரி போடுறேன் நான். போட்டு இதில் பாசி வச்சிடலாம். அதாவது வந்து நடுவில் ஒரு கோடு போட்டுட்டு, இப்போ நம்ம இலையில வந்து எப்படி இருக்கும் லீஃப் சைடில் அப்படியே கோடு கோடாக இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து லைட் போட்டு தான் தைக்க முடியும். ஏன்னா வந்து கரெக்டாக நம்ம அந்த ஒரு தையல் மேலேயே தையல் போடணுன்றது வந்து அது கரெக்டாக வரணும். அதுக்காக வந்து நான் லைட் போட்டு போடுறேன். ஏன்னா லைட் போட்டு உங்களுக்கு தைக்கிறதுக்கு நான் வீடியோ எடுத்தேன்னா வந்து அது டல்லாக தெரியும். ஆனால் இதுக்கு வந்து நான் ஒன்றும் பண்ண முடியல. இப்படி திருப்பி திருப்பி மாற்றி மாற்றி ஒரு 2 தையல். இது வந்து நான் 2 டபுள் நூல் போட்டிருக்கேன். இதே மாதிரி மாற்றி மாற்றி நம்ம கொடுத்துடலாம். பாருங்கள், கொடுத்தாச்சு. ரொம்ப அழகாகவும் இருக்குது. நான் க்ரீன் கலரில் தான் கொடுத்துருக்கேன். இதுக்கு ஃபுல்லாக நம்ம பாசி வச்சிடலாம். பாசியும் நம்ம க்ரீன் கலரில் தான் கொடுத்துருக்கேன். இதுதான் இப்போ சாரீ. உள்ளே வந்து க்ரீன் கலர் முந்தி, அதே கலரில் ப்ளவுஸு. நம்ம வந்து சாரியில் இருக்க டிசைன் மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்த டிசைன் பண்ணலாம். இது சாரியிலேருந்து கொஞ்சம் கட் பண்ணுறேன். 1/4 மீட்ரு கூட இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இது வந்து சிம்பிளான ஒரு டிசைன் தான், அதனால் 1/4 மீட்ரு போதும். இப்போ வந்து கை வந்து நான் மடித்து தைச்சிருக்கேன். இப்போ வந்து பைப்பிங் பண்ணிடலாம். இது சாரீ கிளாத்து கட் பண்ணிவிட்டு அதிலே பைப்பிங் கொடுக்குறேன். சென்டர் அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ வந்து இது பிங்க் கலரில் கொஞ்சம் சாரியில் வந்து கொஞ்சம் பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க. அதே கலரில் நம்ம அடித்து திருப்பி எடுத்துடலாம். இப்போ வந்து பைப்பிங்க்கு நம்ம வந்து கொஞ்சம் மேலே ஏற்றி நம்ம டிசைன் பண்ணுறோம். இது வந்து பிங்க் கலர், ஆனால் நமக்கு வீடியோவில் பார்க்க ரெட் கலர் மாதிரி தெரியுது. ஆனால் இது பிங்க் கலர் தான். இப்போ இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஒரு 1 இன்ச்சு மேலே ஏற்றி தான் இந்த மாதிரி பண்ணணும். ஏற்கனவே ஒரு ப்ளவுஸும் இந்த மாதிரி போட்டிருக்கேன் இதுலேயே. ஆனால் அது மாதிரி டிசைன் இல்லை, டிசைன் வேறு மாதிரி வரும். இப்போ இது 4ஆக மடிச்சுக்கோங்க. 4ஆக மடித்து இந்த மாதிரி ஒரு எல்லை ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சாரியில் வந்து இந்த டிசைன் வருது.
இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு தையல் போட்டுருங்க. இது வந்து 2 கிளாத்து கொடுக்குறேன் நான். அடியில் வந்து சாரீ கிளாத்தும் மேலே வந்து சும்மா லைனிங் கிளாத்தும் நான் கொடுக்குறேன். ஏன்னா வந்து டல்லாக அது ரொம்ப லேசான சாரீ, அதனால் இப்போ நான் பைப்பிங் வச்சு எடுத்துக்கலாம். நான் இதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான் பைப்பிங் வைக்கிறது. ஏன்னா வந்து கரெக்டாக அந்த கார்னர்கிட்ட சரியாக வரணும். இது ப்ளவுஸும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து உள்பக்கமாக அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இந்த மேல் பகுதியும் நம்ம வந்து ஒரு சைடு வச்சுட்டு மறுபடியும் இன்னொரு பக்கம் வைங்க. அப்போ தான் வந்து சரியாக வரும். அங்கனா கட் பண்ணி விடுங்க. நம்ம வந்து மடிச்சுட்டு நம்ம பைப்பிங் வைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ அந்த கார்னர்கிட்ட நிப்பாட்டிட்டு திருப்புங்க. இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறமா நம்ம முக்கோணமாக ஒரு 3-4 பீஸ் ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 2-2 இன்ச்சு தான். இது 3 பீஸ் போதும். இப்போ வந்து ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இன்னொரு லைன் கொடுக்குறேன், அதாவது சாரியோட கலரில். ஏன்னா ப்ளவுஸ்க்கும் நான் டபுள் லைன் தான் கொடுத்துருக்கேன். அதனால் ஒரு லைன் பைப்பிங்கு, ஒன்று வந்து பிங்க் கலரு, ஒன்று வந்து சாரீ கலரு. இப்போ தைச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து டிசைன் ரெடி பண்ணோம் இல்லையா, அதை வச்சிடலாம். கொஞ்சம் சாய்ச்சி வேறு மாதிரி முன்பக்கமாக கொஞ்சம் சாய்ச்சி வர மாதிரி வைங்க. இது ஸ்ட்ரைட்டாக கொடுக்க வேணாம், ஏன்னா வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. நேராக கொடுத்தீங்கன்னா இது வந்து சாய்ச்சி கொடுத்துக்கோங்க. சாய்ச்சி கொடுத்துட்டு அதில் வந்து நடுவில் அந்த இதை கொடுத்துருங்க. இது வந்து ப்ளவுஸுக்கு வந்து ஒரு 3 பீஸ் வரும். இது கைக்கு வந்து 1 வச்சிங்கன்னா போதும், ஏன்னா ரொம்ப வேணாம், அது கச்ச கச்சன்னு இருக்கும். இப்போ அதுங்க எவ்வளோ அழகாக இருக்குது. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து சாரியில் வந்து சில்வர் கலரு சின்னதாக பார்டர் வருது, அதனால் அதே கலரில் பாசி வைக்கிறேன். ஏன்னா ப்ளவுஸும் வந்து டல் கலர் தான். நம்ம கொடுத்துருக்க டிசைன் வந்து நல்லா டார்க்கான கலரு. ஒரு 3 பாசி கொடுக்குறேன் இந்த கார்னரில். கண்டிப்பாக இந்த இதில் வர கை டிசைன் எல்லாம் உங்களுக்கு இந்த தீபாவளிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா டிசைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்து பண்ணி பழகிக்குங்க. எல்லாமே வந்து நார்மலான கை டிசைன் தான். நார்மலாக கை வெட்டி பண்ணுறது தான். நம்ம வந்து எப்பயும் போல் கையை கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து டிசைன் பண்ணுறோம். தேவைன்னா வச்சுக்கலாம், பிடிக்கல ரொம்ப ப்ளவுஸ் ஓல்டு ஆயிடுச்சு அப்படின்னா கூட பிரிச்சுட்டு நம்ம ரஃப்யூஸ் கூட போட்டுக்கலாம். அந்த மாதிரி உள்ள டிசைன்ஸ் தான். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிசைன் வந்து இது வருது சாரியில், அது மாதிரியே நம்ம பண்ணியிருக்கோம் ப்ளவுஸ்க்கு. இது பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். இது எப்படி இருக்குன்றதை, இந்த 5 ப்ளவுஸோட கை டிசைனு எப்படி இருக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.